இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு விசேஷமான செய்தி ஆண்டவர் சொல்கிறாரு. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனா. யோவான் யார்? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். இதனால் நம்மையும் கூட கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். தாயின் கருவிலேயே நம்மை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார்ல. அப்போ நாமும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷியாகத்தான் இருக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அந்த இடத்துல நாம் நம்முடைய பேரை போட்டுக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் ஐசக். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் ஜெபசிங். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் ஜோயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷி இருந்தாள், அவள் பேர் லலிதா. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷி இருந்தாள், அவள் பேர் பியூலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம பேரை போட்டு என்ன செய்யலாம், சொல்லலாம். நாமும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னார். நீ என்ன தெரிந்து கொள்ளலை, ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அனுப்பியிருக்கிறார் இந்த உலகத்தில். நாம் அவரால் அனுப்பப்பட்டவர்கள். அதனால் நாம் என்ன செய்யணும், இப்போ நம்ம நம்ம பிள்ளைங்கள ஒரு இடத்துக்கு போகிறோம், அனுப்புகிறோன்னா என்ன காரியத்துக்காக அனுப்புகிறோமோ அந்த வேலையை அந்த பிள்ளைங்க செய்வாங்க. அந்த நமக்கு தெரிஞ்சவங்களோ அறிமுகமானவங்களோ வேலைக்காரங்களோ நம்ம சொல்கிற வேலையை செய்வாங்க. அனுப்பப்பட்டவங்க அவங்க. நாம் அதே மாதிரி அனுப்பப்பட்டவர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். யோவான் அந்த இதை நிறைவேற்றினார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஆண்டவர் அறிமுகப்படுத்தினார். நான் வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினார். அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக இருந்து கரெக்டாக பேசுவார். அதனால தான் அவரை கொலை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி கண்டித்து உணர்த்துவார். இந்த யோவான் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் புசித்தவர், வனாந்தரத்தில் சத்தமாக இருந்தவர். அவர்கிட்ட நிறையா பரிசேயர்கள் சதுசேயர்லாம் வருவாங்க. அப்போ இவர் சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தைரியமாக சொல்லுவார். அதனால் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவர் பின்னால் நிறைய பேர் போய் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் வழியை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தானாவே. அந்த யோவானை போல நாம் அனுப்பப்பட்டவர்கள் இந்த உலகத்துக்கு. எதுக்காக? அவரை நாம் சொல்லும்படியாக, அவரை நாம் ஆராதனை செய்யும்படியாக, அவரை நாம் தரிசிக்கும்படியாக, அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்மை அனுப்பியிருக்கிறார். நாம் எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷி இருந்தால் அப்படின்னு சொல்லி நம்மை பற்றி மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இந்த உலகத்தில் இருக்கணும். அதான் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த நாளில் நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது. நாம் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாக இருந்தால் அவருடைய வார்த்தைகளை பேசுவோம். தேவனால் அனுப்பப்பட்டவர் மாத்திரம்தான் அவர் வார்த்தைகளை பேச முடியும், அவருடைய புகழை சொல்ல முடியும், அவருக்கு ஆராதனை செய்ய முடியும். நாம் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நாமும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று உணர்ந்து அவர் என்ன சொன்னாரோ அந்த வேலையை நாம் என்ன செய்யணும். பிதாவானவர் எதை செய்ய சொன்னாரோ அதான் நான் செய்வேன் குமாரன் சொன்னார். அதே மாதிரி நாமும் தேவன் என்னை அனுப்பின நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற மனுஷியாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்பார். நீ என்னுடையவன். அப்போ அவர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய சித்தம் செய்ய நம்மை அனுப்பியிருக்கிறாரு. நாம் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் காணப்படுவோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.